நமஸ்காரம் அம்மா. தஞ்சாவூர் பரம்பரான்னு சொல்லிட்டு முன்னாடி ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் ஜில்லா அது இருக்க எல்லா ஊர்களை சேர்ந்த விவரங்கள் எல்லாத்தையும் தெரிவிக்கிறதுக்காக அந்த வெப்சைட் பெரியவா சொல்லி ஆரம்பித்து நடத்தின்னு இருக்கா. உங்களை மாதிரி தஞ்சாவூர் ஜில்லாவில் பிறந்து வளர்ந்து படித்து நான் காலேஜ்லாம் படித்து இருந்தவாள்லாம் தரிசனத்துக்கு வரும்போது அவளெல்லாம் இன்டர்வியூ எடுக்க சொல்கிறா பெரியவா. ஸோ தட் உங்களோட அனுபவங்களெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு. இப்போ நீங்கள் தரிசனத்துக்கு வந்தப்போ பெரியவா உங்களையும் இன்டர்வியூ எடுக்க சொல்லியிருக்கா. உங்கள் பேர், உங்கள் அத்து மாமி பேர், அம்மா அப்பா பேர், உங்கள் ஊர், உங்கள் அனுபவங்கள்லாம் சொல்லுங்கள். என் பேர் குமார்னு பேர். என் ஒய்ஃப் பேர் விஜயலட்சுமி. அப்பா பேர் டிஎஸ் கோபாலய்யா. எனக்கு நேட்டிவ் வந்து திருக்கர்காவு, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டு, பாபநாசம் தாலுக்கா, திருக்கர்காவுன்னா எங்கள் தாத்தா டிஎல் சுப்பையர்னு ரொம்ப இந்த காலத்தில் ரொம்ப அக்னிஹோத்திரம்லாம் பண்ணி அனந்தராம தீட்சதரெல்லாம் பெரிய பெரியவெல்லாம் வந்து உபன்யாசம்லாம் பண்ணியிருக்கா. எங்கள் குடும்பம் பெரிய ஒன்றா இருந்த குடும்பம். எங்கள் சித்தப்பா, எங்கள் சின்ன தாத்தா எல்லோரும் ஒன்றா இருந்த குடும்பம். சித்தப்பா திண்ணையில் தான் எல்லா கதையும் நடக்கும். அனந்தராம தீட்சதர், பாபு தீட்சதர், ராம தீட்சதர், க்ஷபிரமி அண்ணா வந்து எங்கள் ஊரில் 10 நாள் தங்கி உற்சவம்லாம் பண்ணியிருக்கா, பூஜையெல்லாம் பண்ணியிருக்கா. மகாபெரிவா வந்து 45 வந்து தங்கி வியாச பூஜை பண்ணியிருக்கா. அப்புறம் இப்போ பெரியவா விஜயேந்திரர்லாம் வந்து எங்கள் ஊரில் தங்கி பூஜையெல்லாம் பண்ணியிருக்கா. எங்கள் ஊர் கோயில் கர்ப்பரேட்சாம்பி மாதவி கணேஸ்வரர்னு பேர், சுவாமி பேர். அம்பாள் கர்ப்பரேட்சாம்பி ரொம்ப ஃபேமஸான கோவில், உலக அளவில் ஃபேமஸாக இருக்குது. இப்போது ஒரு காலத்தில் ரொம்ப இன்னும் வருமானமே இல்லாமல் இருந்த கோவில் இன்றைக்கி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியாக அந்த அம்பாள் இருக்கா. லட்சக்கணக்கான பேர் அந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ண வரா. தங்கத்தொட்டில் எண்ணெய் மந்திரிச்சு கொடுக்குறது, நெய் படி முழுகிறது, இது ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. இந்த கிராமத்தில் பெருமாள் கோவில், பிள்ளையார் கோவில், திரௌபதி அம்மன், முல்லை மாகாளி எல்லா கோயிலும் இருக்குது. நாங்கள் திருக்கர்காவூர் நற்பணி மன்றம்னு ட்ரஸ்ட் ஒன்று வச்சு இந்த கோவிலெலாம் பார்த்துக்குறோம். குருக்கள், அந்த பெரிய கோயில் குருக்கள், பட்டாச்சாரியார், பிள்ளையார் கோவில் சிவாச்சாரியார், பரிஜாரர் அவெல்லாம் பார்த்துக்குறோம். உற்சவங்கள்லாம் பண்ணுறோம். எங்கள் ஊரில் பிரம்மோற்சவம் 10 நாள் பிரம்மோற்சவம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும். அதே மாதிரி ராமநவமி உற்சவம்லாம் பெருமாள் கோயில் நடக்கும். நவராத்திரி அன்றைக்கி ஏகதின லட்சார்ச்சனை, நவராத்திரி விஜயதசமி அன்றைக்கி 3 நாள் தெப்போற்சவம், சரஸ்வதி பூஜை, தெப்போற்சவம்லாம் ரொம்ப நாள் நடக்கும். ரொம்ப பழமையான ஒரு அக்ரஹாரம் இருக்குது. அக்ரஹாரத்தில் ஒன்று ஒரு 10 குடும்பங்கள்லாம் இருக்குது. நான் அந்த ஊர் ஸ்கூல்லையே தான் படித்தேன், எலிமெண்ட்ரி ஸ்கூல் அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் மதுரையில் படித்தேன். பேர் என்னம்மா? கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல். அதுக்கப்புறம் மதுரையில் படிச்சுட்டு அங்கே டிஎல் படிச்சுட்டு அப்புறம் திருக்கர்காவூர் இருக்கிற பாபநாசத்தில் வியாபாரம் பண்ணியிருக்கேன். இன்னும் எங்களுக்குலாம் வீடெல்லாம் இருக்குது, திருக்கலாவூரில் வீடு இருக்குது. நிறையா வந்து எங்கள் ஊருக்காரெல்லாம் நல்லா சௌரியமாக இருக்கா. அவெல்லாம் அந்த கோயிலை பார்த்துக்கிறா. நிறைய வெளியூர்லேருந்து டோனர்ஸ் வந்து கோயிலெலாம் பார்த்துக்கிறா. கோயிலெலாம் உற்சவங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. இந்த கிராமம் வந்து ரொம்ப காஞ்சி மடத்தில் ரொம்ப ஈடுபாடு. எங்கள் அப்பாலாம் சொல்லியிருக்கா, எந்த இது இருந்தால் நமக்கு வந்து காஞ்சி மடம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு, அதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் அந்த கிராமங்கள்லாம் எப்போதுமே காஞ்சி பெரியவாள்கிட்ட எப்போதுமே ஈடுபாடு. வருஷம் கண்டிப்பாக ஒரு பெரியவா எங்கே இருந்தாலும் பெரியவா தரிசனம், பெரியவாட்ட ஆசீர்வாதம் இருக்குது. பெரியவா திருக்கர்காவூர் நாளே பெரியவா வந்து அக்னிஹோத்திரத்தை பற்றி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அக்னிஹோத்திரம் நிறையா நடந்திருக்கு. 3-4 அக்னிஹோத்திரம் எங்கள் அப்பாலாம் பண்ணியிருக்கேன். எங்கள் தாத்தா நிறையா அக்னிஹோத்திரம்லாம் பண்ணியிருக்கா. அதனால் திருக்கர்காவூர்னாலே பெரியவா எப்போதுமே அக்னிஹோத்திரம், அக்னிஹோத்திரம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கெல்லாம் பேசுவோம். அப்பா பேர் டிஎஸ் கோபாலய்யர்னு பேர். சித்தப்பா பேர் டிகே கிருஷ்ணமூர்த்தி ஐயர்னு பேர். சொல்லுவா அவள் பெரியவா 2 வார்த்தை பேசுவாங்க. மாதிரி ஒரு ஒன்று இன்ட்ரடக்ஷன் மாதிரி 2 நிமிஷம் பேசுவார். சுப்பிரமணிய புத்தகத்தை 6 நாள் உபன்யாசமாக சொல்லுவாங்க பெரியப்பா. ரொம்ப பிராச்சீனமான கிராமம், பிராச்சீனமான குடும்பம். ஒரு தாயாதிகள் பந்துக்கள்லாம் இன்னும் இருக்கா. ஒரு 10 குடும்பம், பிராமண குடும்பம் 10 குடும்பம் இருக்குது அக்ரஹாரத்தில். ரொம்ப சந்தையாக நடந்துட்டு கோயிலாம் ரொம்ப நடக்கிறது. திருக்கலாவூர் கோயிலை வச்சு தான் எங்கள் ஊரே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. உங்களுக்கு நிலங்கள்லாம் இருக்கா? நிலங்கள்லாம் இருக்குது. விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இதில் விளைவிக்கிறீர்கள்? அதில் நெல், தேங்காய் மாதிரி இன்னும் அறுவடைலாம் ஆயின்ட்டுருக்கு. அறுவடைலாம் பண்ணிட்டு அந்த நெல்லுலேருந்து ஏதாவது கோயிலுக்கு சமர்ப்பணம் பண்ணுற வழக்கம் உண்டா? கோயிலுக்குலாம் பண்ணுறோம். இது அப்பா வந்து அக்னிஹோத்திரம் தான் பண்ணிட்டுனால ஏதாவது வேலையை பார்த்து அக்னிஹோத்திரம் வியாபாரம் பண்ணிட்டு அக்னிஹோத்திர சம்ரட்சணிட்டு அக்னிஹோத்திர ட்ரஸ்ட்டில் இருந்தான். படத்தில் அக்னிஹோத்திர ட்ரஸ்ட்டும் வச்சுருந்தா. முசிறி தீட்சதர் அவெல்லாம் வச்சுருந்தா. ஆமாம். அசிக்காடு மாமா, எங்கள் அப்பா, டெல்லி சீனிவாசையர் அவெல்லாம் அக்னிஹோத்திர ட்ரஸ்ட்டில் அவெல்லாம் தான் இருந்தா. இப்போ நடந்துட்டுருக்கு. வருஷம் சாத்துர்மாசி 150 அக்னிஹோத்திரிகளுக்கு மேலே வர நடந்து. அப்பா ஆரம்பிக்கும் போது அப்பாலாம் தான் இருந்தா. அப்பா டெல்லி சீனிவாசர், அசிக்காடு மாமா அவெல்லாம் இருந்தால். முசிறி தீட்சதர் தான் ரொம்ப முசிறி தீட்சை எங்கள் ஊரில் வந்து நிறையா 2-3 யாகம்லாம் பண்ணியிருக்காரு. அவரை பண்ணி வச்சுருக்காரு, அவரும் பண்ணியிருக்காரு. ரொம்ப யாக சம்பந்தமாக எங்கள் திருக்கலாவூர் ரொம்ப நிறையா ஒத்தாசை பண்ணியிருக்கேன். திருக்கலாவூர்னு சொல்லுவாள். திருக்கலாவூர்னு சொல்லுவாள். திருக்கர்காவூர்னு தமிழ் பேர். இது வெட்டார் ஓடுறது, காவேரியோட பிரான்ச் வெட்டார் ஓடுறது.
வட்டாறு. அம்மா வந்து இப்போ இது பந்தநல்லூர் கிட்ட காமாட்சிபுரம் இந்த கிராமத்துலேயே வந்துருக்காங்க அம்மா. எங்கள் தாத்தாவும் அவளும் ரொம்ப வைதிகமான குடும்பம். ரொம்ப குலதெய்வம் வந்து எங்களுக்கு வைத்தீஸ்வரன் தான் குலதெய்வம். தொண்டுகள் சுமதி பிரார்த்தனை போத்தோம் வருஷம் சிரார்த்தத்துக்கு பண்ணுறோம். வந்து நவராத்திரி பெரிய கோயிலில் வந்து வருஷம் ஒரு நாளைக்கு ஏகதின ரிஷாட்சம் வச்சு 10 வேத பிராமணா மந்திரம் அர்ச்சனை சொல்கிறது, 10 சிவாச்சாரியார் குழந்தைகள் அர்ச்சனை பண்ணுறது, ஒரு நாளைக்கு ஒரே லட்சம் ஏகதின ரிஷாட்சனை பண்ணுறது. அப்புறம் நவராத்திரி விஜயதசமி அன்றைக்கி தெப்ப திருவிழா, தெப்பம் வாசலில் குளத்தில் வந்து தெப்பம் விட்டு அதில் கச்சேரி 3 கச்சேரி வச்சு ரொம்ப சிறப்பாக நடக்கும். நவராத்திரி ரொம்ப சிறப்பாக நடக்கும். பெரியவா 2 பேரும், ஒரு பெரியவா எங்கள் காத்தில் தங்கியிருந்தா, ஜெயேந்திர எங்கள் காத்தில் தங்கியிருந்தா, பால பெரியவா தான் எங்கள் சித்தப்பாத்தில் தங்கியிருந்தா. பூஜையெல்லாம் அங்கேயே நடந்தது, எங்கள் காத்திலையும் நடந்தது பூஜைலாம் நடந்தது. மகாபெரியவா வந்து 1945 பெரிய கோயிலில் 2 சுவாமி அம்பாலும் சேர்த்து பிரதர்ஷனம் வந்தால் அது ஒரே கல் முள்ளுமாக இருந்தது. பெரியவா போய் காவேரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து டெய்லி அந்த சுவாமி அம்பாலும் சேர்த்து பிரதர்ஷனம் பண்ணால் அந்த இடத்த இப்போ வந்து சுத்தம் பண்ணி நல்ல வனமாக அமைச்சு இப்போ பிரதோஷ புறப்பாடு அந்த வழியாக தான் நடக்கிறது. கோயிலுக்குள்ளேயே அந்த பிரகாரம் தான் 3வது பிரகாரமாக வச்சுட்டு அது அந்த வழியாக மகாபெரிவா நடந்த இடம் தான் இப்போ பிரதோஷ பிரதர்ஷனம் தான் நடக்கிறது. நந்தவனம்லாம் போட்டு நல்லா ஜனங்கள்லாம் 2 சுவாமி அம்பாலும் சேர்ந்து சுற்றி வரோம்.